நெருங்குதடா இருள் நெருங்குதடா, நெருங்குவது காவீருளடா. ஈராயிரம் ஆண்டாய் நாம் சுமந்த இருளடா, அந்த இருள் இடிக்கும் தருணம் இது. வாழை ஏந்தடா, கொடுவாழை ஏந்தடா, நெருங்குதடா இருள் நெருங்குதடா. 30 ஆண்டுக்கு முன்னாடி அயோத்தியில மசூதி இடிக்கப்பட்டதன் மூலமாக இந்த நாட்டின் தலைநகரத்திலே தொடங்கிவிட்டது காவியுடைய அந்த பாசிச நடவடிக்கை என்று எச்சரித்த இந்த பாடல். அது எங்கோ என்று நாம் இருந்துவிட முடியாது. இந்த ஆபத்து நமது பாதத்துக்கு கீழே நமது பூமியை மண்ணை பிடுங்குவதற்கு வந்துவிட்டது என்பதுதான் திருப்பரங்குன்றம். அச்சப்பட வேண்டாம் தோழர்களே. இது ஒரு அச்சம். எது நெருங்கி வரும் ஆபத்து எது என்றால் முறியடிக்க முடியும். இந்த பகுதியில உங்களுக்கு தெரியும் அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டியில இந்த டங்ஸ்டன் ஆலையை கொண்டு வந்ததற்கு எதிராக அரிட்டாப்பட்டி மக்கள் போராடினார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன தெரியுமா? அந்த போராட்டத்தை கலந்து கொண்டவர்களை டிரைவ் பண்ண மனநிலை எது தெரியுமா? கௌரவம். இங்க என்னத்தோட வெள்ள நாடு, அது வெள்ளனூர் நாடு. வெள்ளனூர் நாடு, அதுல பல கிராமங்களின் சேர்க்கை. அவங்க எல்லாத்தையும் இயக்குவது சாதிய பெருமிதம். இந்த சாதிய பெருமிதம் அது மண் சார்ந்தது. இந்த மண் ஒரு டங்ஸ்டன் திட்டத்தின் மூலமாக பறிக்கப்பட்டுவிடக் கூடாது. அந்த மண் தான் கௌரவம் என்பதுதான் இந்த அரிட்டாப்பட்டியில அந்த மக்களை, அந்த சேர்க்கை, அந்த நாட்டு மக்களை கொண்டு வந்தது. இதுதான் உண்மை. அது மற்ற மக்கள் பங்கு கொண்டார்கள். இந்த போராட்டத்தில் பெரிய அளவுக்கு இன்வால்வ் பண்ணிக்கிட்ட அந்த மக்களை இயக்கினது இந்த கௌரவம். ஆனா இந்த கௌரவத்தை அந்த மக்களை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு அந்த ஆதிக்க சாதி பெருமிதம், கௌரவம், அதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக திருப்பி விட்டு அதன் மூலமாக இங்க வேரூன்றி வருகிறது, காலூன்றி வருகிறது காவி. எவ்வளவு காலம் டாலி செய்வீங்க நீங்க? நான் கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி உங்களுக்கு தர்றேன். மருதுபாண்டியர்களை இயக்கியது இந்த கௌரவம் தான். மருதுபாண்டியர்கள் வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிராக போராடியதன் மூலமாக அவர்கள் பணப்பலனை பெறவில்லை. பதிலாக இந்த மண், அது எங்களது கௌரவம். அது மன்னிப்பு கேள் என்று சொன்னா முடியாது. உன்னிடம் பணியிட மக்கள் நாங்கள் இல்லை என்பதைத்தான் அவன் சொன்னான். அதனால தான் தன்னோட சொந்தங்கள் அத்தனை பேரும் தூக்குமடைக்கு கீழே நிறுத்தப்பட்டு மன்னிப்பு கேள் என்ற பொழுது 500 சொந்தங்கள் துடிதுடித்து இறந்த போது கூட மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லி வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினார்கள். நினைத்துப்பார், எந்த கௌரவம் மருதுபாண்டியர்களை இயக்கியதோ அதுதான் அரிட்டாப்பட்டி மக்கள் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த சேர்க்கை, இந்த நாடு மக்கள் எல்லாம் அதை நீ பட்டியல் சாதிக்கு எதிராக ஆதிக்க சாதி பெருமிதமாக நீ மாற்றிக்கொண்டிருக்கின்ற ரொம்ப காலம் உன்னுடைய நோக்கம் நிறைவேறாது. பதிலாக மருதுபாண்டியர்களைப் போல இது கார்பரேட்டுக்கு எதிராக, காவிக்கு எதிராக இந்த பெருமிதம் நிச்சயமாக ஒரு போராட்டமாக வெடிக்கும் என்பது அவங்க. காளையார் கோயில் காட்டுக்குள்ளே காகம் பறக்காத சூரஞ்செடி, அங்க பூக்கவில்லை காக்கவில்லை, எங்க மருது இருவரும் சாகவில்லை. காளையார் கோயில் காட்டுக்குள்ளே கண்ணி கழியாத மாமரங்க, அது பூக்கவில்லை காய்க்கவில்லை, எங்க மருது இருவரும் சாகவில்லை. காளையார்கள் காட்டுக்குள்ள காகம் பறக்காத சூரஞ்செடி. காகம் பறந்தா சத்து கீழே தனிஞ்சா அந்த சூரஞ்செடியில சிக்கி காகமே இறந்துவிடும் என்பதற்காக அதற்கு மேல பறக்காது. அப்பேற்பட்ட அந்த சூரஞ்செடி காட்டுக்குள்ள வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிராக மருதுபடை போராடியது. ஆதிக்கத்துக்கு எதிராக அந்த பகுதிக்கு சென்று நாங்கள் சேகரித்த மக்களோட வாழ்க்கை இந்த பாடலாக. அப்படி முடியும். அது நீ இந்த ஆதிக்க சாதி பெருமிதத்தை, இந்த சேர்க்கை நாடு என்கிற இந்த மக்களுடைய இந்த பெருமிதத்தை இந்த கீழ்சா ஒடுக்கப்பட்ட சாதிக்கு எதிராக திருப்ப பார்க்கிற, அது ஒரு சங்கீத்தனம். பதிலாக அந்த பெருமிதத்தை இந்த நாட்டை காப்பதற்கு, இந்த மண்ணை காப்பதற்காக திருப்பி விடுகின்ற, மாற்றி விடுகின்ற அந்த பணியை, மகத்தான பணியை கம்யூனிஸ்டுகள் நாங்கள் செய்வோம். எங்கள் கலையிறக்கம் செய்யும். அது சின்ன மருது பெரிய மருது சின்ன மலையே, மானம் இழந்து வாழ்வோமோ அல்ல, எனக்கு சாவு வராதா? மருதுபாண்டியர்கள் மட்டுமல்ல வானத்தை முன்னிறுத்தியது.
மானத்தை இழந்து வாழ்வோம். ஏ அல்லா, எனக்கு சாவு வராதா என்று சொல்லி வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிராக தன் மானத்தை நிறுத்தியவன் திப்பு சுல்தான். யாரா பிரிக்க பாக்குற? சிக்கந்தர் என்று சொல்லியும் கந்தர் என்று சொல்லியும் இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து போராடிய போராட்ட மரபு உண்டு. அதுதான் மருதுபாண்டியர்கள், அதுதான் கட்டபொம்மன், அதுதான் பூலித்தேவன், அதுதான் சுந்தரலிங்கம், அதுதான் ஹைதர் அலி, அதுதான் திப்பு சுல்தான். கட்டபொம்மன் ஊமத்துறை சின்னமருது அந்திராத வீரர்களே, சுவடாத வீரர்களே, சுந்தரலிங்கம் திரண்ட தலை சுந்தரலிங்கம் திரண்ட சுந்தரலிங்கம் திரண்ட கொண்ட தரையடா தீரத்தின் மலையடா வளர்ந்து எழுப்பிடிக்கும் தீரமடா கட்டபொம்மன் ஊமத்துறை தினமருது பெரிய மருது திரட்டின மலையே திப்பு ஹைதராபாதி சுந்தரலிங்கம் திரண்ட கட்டபொம்மன் ஊமத்துறை தினமருது பெரிய மருது திரட்டின மலையே திப்பு ஹைதராபாதி சுந்தரலிங்கம் திரண்ட கட்டபொம்மன், பூரித்தேவன், திப்பு சுல்தான், தீரன் சின்னமலை மட்டுமல்ல தோழே, இன்னைக்கு பட்டியல் சமூகம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த இனத்தில் இருந்த பல வீரர்கள் தோன்றினார்கள். பொட்டி பகடை, வன்னி காலாடி, தீரன் சின்ன சுந்தரலிங்கம் என்பதாக அப்படி ஒரு மரபு உண்டு. இப்ப சிக்கந்தர் அந்த மலையிலிருந்து நீக்கணும்னு சொல்லி பேசுறிய, இந்த தேசத்திலிருந்து முதல்ல இந்த காவி சங்கிகளை நீக்கணும். நீ எதுக்கடா போராடுற? நீ ஆங்கிலேய ஆதிக்கம், காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக இஸ்லாமியர்கள் போராடினார்கள். டெல்லியில போய் பாரு, இந்தியா கேட்டுல பொறிக்கப்பட்ட ரத்த கரையால் பொறிக்கப்பட்ட எழுதப்பட்ட எழுத்துக்கள்ல 3/4 பேர் இஸ்லாமியர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். போய் பாருங்க. அதுல ஒருவனுடைய பெயராவது உன்னுடைய RSS பாஜகவின் மூதாதையர்கள் RSS பெயர் உண்டா? யார் தியாகம் செய்து இந்த தேசத்தை காப்பாற்றுறது? நீ திருப்பரங்குன்றத்தை காப்பாற்றுன்னு சொன்னா சிக்கந்தர் அகற்றுன்னு சொல்ற. இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் RSS BJP பார்ப்பனர்களை அகற்ற வேண்டும் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். எங்கள் போராட்டம் அந்த யுத்தம் அது. சொல்லாத சோகம் உனக்கு தெரியுமா? ஹசரத் மகள் வெள்ளை ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி தன்னுடைய 8 வயது குழந்தையோடு இமயமலையின் அடிவாரத்தை எங்கே சென்றார் என்று தெரியாமல் காட்டிக் கொடுக்கப்பட்டு, இந்து மன்னர்களால், பேஷ்வா மன்னர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு, பாதுகாப்பு இல்லாம தன்னுடைய 8 வயது குழந்தையோடு அந்த தாய் இன்னும் என்ன தெரியல, ஒரு இஸ்லாமிய தாய் ஹசரத் மகள். தெரியுமா அந்த வரலாறு? திப்பு சுல்தான் ஒரு மன்னன் என்கிற மரியாதை இல்லாம போராடி சிப்பாய்களோடு சிப்பாயாக பிணமாக கிடந்தானடா அந்த திப்பு சுல்தான். அப்படி மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. இசைப்பார் இல்லை என்பதற்காக ஒரு இசை இல்லாமல் போய்விடாது. நாங்கள் இசைக்கின்றோம் திப்பு சுல்தானை, நாங்கள் இசைக்கின்றோம் ஹசரத் மகளை. சொல்லாத சோகம் யாரும் எல்லாத வீரம்
நெஞ்சோடு மோதும் இது கண்ணீரின் வீரம், சொல்லாத சோகம் யாரும் செல்லாத வீரம். நெஞ்சோடு மோதும் இது கண்ணீரின் வீரம், சொல்லாத சோகம் யாரும் செல்லாத வீரம். நெஞ்சோடு மோதும் கண்ணீரின் வீரம், உன்னோடும் என்னோடும் மண்ணோடும் வாடும் வாடும். சொல்லாத சோகம் யாரும் செல்லாத வீரம், நெஞ்சோடு மோதும் இது கண்ணீரின் வீரம். அயோத்தி என்பது தாகம், அதன் இன்னும் அதரத் வேகம், ஆளரவம் இல்லா காட்டில் அனாதையாக மரணம். பெண் என்ற மண்ணே இன்று ஐயோ என்னோடும் என்னோடும் மண்ணோடும் வாடும் வாடும். சொல்லாத சோகம் வெல்லாத வீரம், நெஞ்சோடு மோதும் இது கண்ணீரின் வீரம். எப்போதும் வீரம் கட்ட பொம்மனையும் நீரும் என்று அன்பர்களின் லோகம் எட்டப்பன் வகையில் சேரும். தானும் சாவை கொண்ட வீரம், என்னோடும் என்னோடும் மண்ணோடும் சொல்லாத வீரம், மூதாதையர்கள் இவர்கள் எங்கள் மூதாதையர்கள். இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக இப்படி உயிர் தியாகம் செய்த இவர்கள் எங்களுடைய மூதாதையர்கள். சாதி மதம் கடந்து ஒரு ஆள் உருட்டி கிடக்கிறான், என் மூதாதையர் முப்பாட்டம் முருகங்கிறான். அதை விட்டா வேற மூதாதையர் உருவே சாகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ பேரறிஞர் எச் ராசாவா சொல்றீங்க. நான் ஆட்சிக்கு வந்தா பேரரசர் எச் ராசாவுக்கு உரிய மரியாதையை நான் கொடுப்பேன். இவன் பேரறிஞர் எச் ராசாவா? அந்த ஆள் பேசுறாரு திருப்பரங்குன்றத்துல. எப்படி எந்த அளவுக்கு போயிருக்காங்க தோட பேசிட்டாரு. என்ன பேசிருக்காருன்னா, திருப்பரங்குன்றத்துல மட்டும் இல்ல, இந்துக்களே அசைவம் சாப்பிடாதீங்க சைவம் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிடாதீங்க, நான் சொல்றது பீஃப் அதெல்லாம் இல்ல, சிக்கன் பிரியாணி சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. மதுரைக்காரங்க பொல்லாதவங்களே, சிக்கன் பிரியாணி சொன்னா நீ தான் சிக்கன் பிரியாணி ஒன்னு ஆக்கிடுவாங்க, அது தெரியாது. அது பேசி உடறிக்கிட்டு இருக்க நீங்க. இப்ப இதுல ஒரு ஆளு சீமாரு, அவரு பெரியார் வந்து உங்களுக்கு உடற்பசி ஏற்பட்டால் தங்கை தாய் அக்காள் யாருக்கு அதனால நீங்க உடல் கொள்ளலாம் அப்படின்னு பெரியார் சொன்னாரா? உன் கதையெல்லாம் ஏன்டா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க நீங்க? ஒரு லாஜிக் இருக்கா? உனக்கு லாஜிக்கே கிடையாது. உனக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவேன், இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவேன். உன்னோட பேச்சுக்குள்ளே லாஜிக் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேன், உன்னோட லைஃப்லேயே லாஜிக் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, அக்காள் தங்கை இந்த உறவை அப்படியெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்ற. நீ யாரை வச்சுக்கிட்டு இருக்க? பண்ணி உன் மாமியாருக்கு 52 வயசு, உன் மாமியாருக்கு 52 வயசு, உன் மனைவிக்கு 32 வயசு. ஆனா உனக்கு 58 வயசு. நியாயமா அந்த மகளை கட்டிக்க கூடாது, உன் மாமியார் தான் நீ கட்டிருக்கணும். உன் லாஜிக் படி தோழர். நான் லாஜிக்கா சொல்றேன் தோழர், நான் இதுல ஏதாவது வல்காரிட்டி கிடையாது. நீ பேசுறல்ல, இந்த கோர்ட்டுக்கு போனாங்க 8 தடவை கருக்கலைப்பு, கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு, அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு, தோழர் தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை ரேப் பண்ணியிருக்க, நம்பிக்கை மோசடி, அதுக்கு போக்சோவை தாண்டி உனக்கு செக்ஷன்லாம் வேற மேல அவுட் ஆகும். இப்படி நிறைய இருக்குது. நீதிமன்றமே சொல்லிடுச்சு, அந்த அம்மாவே மிரட்டல் காரணமாக வித்ரா பண்ணிட்டாலும் நாங்க வித்ரா பண்ற மாதிரி இல்லை, உன்னை வச்சு செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். தம்பி இருடி கொஞ்ச காலத்துக்கு நீ இந்த கேஸோட கன்க்ளூஷன் வரும். அப்ப நீ எங்க இருப்பேங்கிறத மக்கள் சொல்லுவாங்க. இப்ப நீ எப்படி ஆளுங்கிறத நான் இங்க ஒரு பாட்டுல பாடியிருக்கோம். கரும்பு பிடிச்ச அளவுக்கெல்லாம் நான் பாட்டு பாடுறதில்ல, பொதுவாக நாங்கள் எழுதுவது கிடையாது, பொலிட்டிக்கலாக தான் பாட்டு எழுதுவது. ஒரு ரெண்டு சைத்தான்களுக்கு எப்படிலாம் வச்சுக்கலாம், கெட்ட வார்த்தை வருது பரவாயில்ல, மேடைக்காக இந்த 2 பயல்களுக்காக பாட்டு எழுதியிருக்கோம். ஒன்று தாவேக்கா, 2வது இவரு. இந்த பாட்டை கேடுங்க. கட்சி தொடங்குறப்ப உனக்கு தேவை பெரியாரு, ஈடம் கதையை முடிச்சு புட்டு இலை மலர்ந்தா ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி ஈழத்தை முடிச்சு. கட்சி தொடங்குறப்போ உனக்கு தேவை பெரியாரு, ஈழம் கதையை முடிச்சு புட்டு இப்புலிகள் ஆதரவு பச்சொந்திய தோத்துவிடும் நாளைக்கு ஒரு கலரு. இப்ப பெரியார தொடக்கிறதுக்கு சீமான் பிஜேபிக்கு விளக்கமாறு.
சீமான் பிஜேபிக்கு விளக்கமாறு. பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை? சனது வாழ்க்கை அடையாறு பூம சாக்கடை. பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை? மரபு சேவையணிய வரி விதிச்ச ஆலயத்தை எதுக்கு தாண்டா எடுத்தாரு? ஆயுதமா திராவிடத்தை. பெரியார் ஆயுதமா திராவிடத்தை. கட்சி பேர உனக்கு தந்தது ஆதித்தனாரு. கட்சி பேர உனக்கு தந்தது ஆதித்தனாரு. அதுக்கு ரெக்கமெண்டு ஆடிட்டரு. அதுக்கு ரெக்கமெண்டு குருமூர்த்தி ஆடிட்டரு. ஆடிட்டருக்கு உனக்கும் என்ன பாதிக்கு? ஆடிட்டருக்கு உனக்கும் என்ன பாதிக்கு? அண்டர் கிரவுண்டில் நடந்தது நாம் தமிழர் கட்சிய பேக்கரி டீலிங்கி வடிவேல் பேக்கரி டீலிங்கி. நீ அடிச்சுக்கிட்டே இருக்க, பாட்டு மறந்துருச்சு. பெரியார் பேர் பிரம்ம உறவு கொண்ட மகளான சரஸ்வதியே. பிரம்ம உறவு கொண்ட மகளான சரஸ்வதியே. புராணம் இதிகாசம் எல்லாம் இது போல ரசிக்க கதை. இதத்தான் எதிர்த்தாரு பெரியாரு மேடையில. எங்க வாக்கு சொன்னார நீ உருட்டும் கட்டி கதை. இது விஜயலட்சுமி உன்னை பத்தி வீடியோவில் சொன்ன கதை. வீடியோவில் சொன்ன கதை. பெரியார் எதிர்ப்புக்கு பாரதியாரு. அதுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் சீமாரு. சமஸ்கிருதம் சிறந்த மொழி, உடன்கட்டை உயர்ந்த மொழி. சமஸ்கிருதம் சிறந்த மொழி, உடன்கட்டை உயர்ந்த வழி. 4 வர்ண கடைபிடினா பாரதியாரு. நம் மூதாதையர் பட்ட வழி தெரியாது. இவன் வாயிலேயே வச்சு இருக்கான் QR கோடு. கலெக்ஷன் QR கோடு. வள்ளலாரி நூல்களையே சொந்த செலவில் வெளியிட்டாரு. வள்ளலாரி நூல்களை சொந்த செலவில் வெளியிட்டாரு. ஊரக பொதுமறை திரைக்குறள மாநாடு நடத்திட்டாரு. மாமேதை அம்பேத்கர் தோழராக ஏற்றவரு. ஊசி கப்பல் விட சொத்த வீட்டு கொடுத்தவரு. சிந்து முடியும் வேலை எடுபடாது. காற்றிலும் கலந்திருக்கார் பெரியாரு. காற்றிலும் கலந்திருக்கார் பெரியாரு. 2 பாட்டு பாடி முடிச்சுக்கிறோம். இவர் ஒரு டைப். இது பெரியாரை திட்டி அதன் மூலமாக சங்கிகள் காலுன்றுவதற்கு முள்ளு பொறுக்கிற வேலை இது. இன்னொரு ஆடு பெரியாரை சப்போர்ட் பண்ணிட்டேன், பெரியாரை எடுத்துக்கொண்டேன். அது மாநாட்டை கட்டுவிட்டு வச்சாரு. பெரியார், காமராசர், அப்புறம் யாரோ ஒரு கிளை வந்துச்சு பேர் காமராஜர் இல்லைங்க, அது என்னமோ ஒரு அஞ்சலை அம்மாவே நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதில்லை, படித்ததில்லை. அந்த அம்மா ஏனென்றால் அது கம்யூனிட்டி ஓட்டுக்காக வேண்டி
அது வன்னியர் சமூக மக்களோட ஓட்டு, இப்படிலாம் கலந்து குளிக்க ஒரு ஒருத்தர் வந்தார். அவர் வந்தார். யாரான்னு பார்த்தாக்கா, அவரோட பேக்ரவுண்டை பார்த்தாக்கா பொதுச் செயலாளர் சங்கி. சரி, அதை விடு. அந்த கட்சியை பதிவு பண்ணுவதற்காக தேர்தல் கமிஷன் கூட்டு போனவர் சங்கி. சரி, இதான் விட்டு இவர் விழுப்புரத்தில் வெள்ளம் வந்தப்போ அதை பார்வையெடுத்து போல. அதுக்கு பதிலாக தன்னுடைய ஃப்ரெண்டி, அந்த பிள்ளை பேர் என்னங்க, திரிசாவா, கீர்த்தி சுரேஷ் ஃப்ரெண்டு, இது உட்பி. அந்த இல்ல விவரங்கள் வருது. நான் வந்து அந்த ஃப்ரெண்டியோட கல்யாணத்துக்கு உட்பியோட போனாரு. நீ ஃப்ரெண்டியோட கல்யாணத்துக்கு போ, உட்பியோட போ, இல்லை ஒத்த விமானத்தில் போனான். ஆனால் கூட போன இன்னொரு பி எது அது, அவன் சங்கி பேக்ரவுண்டு. இப்போ அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு எதுக்கு? விழுப்புரத்துக்கு போகாத உனக்கு திரிசாவை பார்க்கறதுக்கு எதுக்குடா ஒய் பிரிவு? டே என்னங்கடா லாஜிக்குது? உசாரு உசாரு தாவே, அப்படியா? தாவேக்கா மாநாடு சினிமா ஷூட்டிங்கு, தாவேக்கா மாநாடு சினிமா ஷூட்டிங்கு, காமராஜர் பெரியாரு அம்பேத்கர் கோடிங்கன்னு கட் அவுட். எதுக்கு கட்சி தொடங்கினாரு? ஏதோ சம்திங்கு. இது பெரியாரு ஸ்பீக்கர் ஓட். இது பிஜேபி ஊருக்கே தெரியுது, எனக்கு பாட்டு தெரியல. ஏங்க சாரிங்க, அல்ல அதுக்குள்ள இந்த ஆள் வந்துட்டாருங்க. அந்த ஆளுக்கு பாட்டு பாடிக்கணுமா? அதுக்குள்ள சீனுக்கு சீமான விட்டதால அந்த பாட்டு மறந்து போச்சு. சாரி தொடர். இந்த போச்சுக்காரங்க ஏற்கனவே செல்ல வச்சு பாடாதீங்க, திட்டு விழுவுது. இது வேறையா? ஒரு நிமிஷம் இருங்க தொடர். பெரிய இது வச்சு என்னது, என்ன பாட்டு எப்படி தொடங்க? சாரி தொடர். தாவேக்காவா? இல்லையா, என் பாட்டு பாடணும். இருவாங்க. தாவேக்கா மாநாடு சினிமா என்ன தொடர்? அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் கலந்து போக முடியாது. தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா. யாரு? அதான் சொல்றேன். பெரியார் திட்டிக்கிட்டு ஒருத்தன் ஒரு கிளம்பியிருக்கான், ஒருத்தவன் பண்ணிட்டு தொலைறேன். தாவேக்கா மாநாடு, தாவேக்கா மாநாடு சினிமா ஷூட்டிங்கு, பெரியாரு அம்பேத்கர் காமராஜர் கோடிங்கு, எதுக்கு கட்சி தொடங்கினாரு? ஏதோ சம்திங்கு. இது பாஜக ஸ்கிரிப்டுக்கு பக்கா ஆக்டிங்கு. பாட்டு ஆக்சுவலா இல்ல, இப்பதான் வருது, பாட்டு வருது, இதுல வரல. இது பாஜக ஸ்கிரிப்டுக்கு பக்கா ஆக்டிங்கு. உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, பெரியாரு சிக்கரோட்டி கமலாலய போங்காரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு. திராவிட கொள்கை பேசி நடித்தாரு எம்ஜிஆர், திராவிட கொள்கை பேசி நடித்தாரு எம்ஜிஆர். தளபதி எந்த கொள்கைய படத்தில கொடுத்தாரு, பட்ட ரோட்டில் முட்டை போட்டா சொன்னாரு, ரஞ்சிதமே ரஞ்சிதமே குத்தாட்டம் போட்டாரு. என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு? இப்ப பெரியாரு கட் அவுட், தமிழ்நாடு உசாரு, தமிழ்நாடு உசாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு, உசாரு உசாரு தாவேக்கா உசாரு. பிறப்பும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவர், பிறப்பும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவர். நானும் வரணும்னா நானே படத்து கீதையில ரெண்டு ஒண்ணு கம்பி கத்தேராரு, திராவிடமும் தமிழும் ரெண்டு கண்ணு உருட்டுறாரு. சங்கி பேக்ரவுண்டு பொது செயலாளரு, கொண்ட
உண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமாரு, விட்டுட்டிய குமாரு. ஊழல் ஒழிப்புன்னு ஓவர பிட்டவு, ரசிகர் ஷோவுக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டு. திராவிட மாடலா ஊழலுக்கு கண்டுபிடிப்பு, வேத பத்திர ஊழலுக்கு கொடுத்துட்டாரு மன்னிப்பு. மோடி பேர சொல்லாம கிரேட் எஸ்கேப்பு, மோடி பேர சொல்லாம கிரேட் எஸ்கேப்பு. கலர் காவி மஞ்சளை கலக்கிப்பாரு, கலர் சிவப்பு மஞ்சளை கலக்கிப்பாரு. காவி வருது சித்தப்பு, காவி வருது சித்தப்பு. அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி, தேவை எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்க பகவதி. கலையிட்டு போராட்டம் எங்க போனீங்க பத்திரி, டெல்லி போராட்டம் தெரியுமாங்க, தெரியுமாங்க துப்பாக்கி. ஸ்டெர்லைட் போராட்டம் எங்க போனீங்க துப்பாக்கி, டெல்லி போராட்டம் பத்தி தெரியுமாங்க பத்திரி. உங்க முதல்வர் கனவு கிடைக்கட்டும், உங்க முதுக பாருங்க போக்கிரி, முதுக பாருங்க போக்கிரி. போகும் காரு கடைசியா ஒரு பாட்டோட நாங்க முடிச்சுக்கிறோம். ஆக்சுவலா 2 பாட்டு பாடுறதா திட்டம். சொன்னா அந்த மரியாதையை நாங்களும் காப்பாற்றணும். 9:30 மற்றவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்தோம், நாங்க சீட்டு எங்களுக்கு கொடுத்துக்க முடியாது. அந்த அடிப்படையில் கடைசியா ஒரு பாட்டு பாடுறோம். தோழர்களே, சிவப்பு நீலம் கருப்பு இந்த மேடை என்பது 3 நிறங்களால் அலங்கரிக்கப்பட்டதில்லை, 3 கொள்கைகளால். ஆனால் இந்த 3 கொள்கைகளும் வெவ்வேறு நிறங்கள் என்றாலும் கூட, ஆனால் அது ஒரு குறிப்பிட்டதுக்கு எதிராக வர்ணம் 4 வர்ணத்துக்கு எதிராக இந்த 3 வர்ணங்களும் இணைந்த மேடை தான் இந்த மேடை. நீங்க பார்த்துருப்பீங்க. தொடர் திருவள்ளுவன் அவர் நீல கலரு. ஓகே, கொஞ்சம் நல்லா இருக்கு. ஹலோ, நல்லா தான் இருக்கு அது. அதே போல தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர் சிவப்பு நிறம், நாங்களும் சிவப்பு நிறம். கருப்பு நிறத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட கழகத்தை சேர்ந்த தோழர்கள். இது ஆக்சுவலாக குளத்தூர் மணி தோழர் கலந்து கொள்வதாக திட்டம். அவருக்கு இன்னைக்கு அக்கம் பக்கமாக அவங்க ஒரு திட்டம், அந்த தேதி எனக்கு தெரியாது என்கிற வகையில் ஏற்கனவே இந்த மதுரையில் தான் சிவப்பு ஒரு செஞ்சட்டை பேரணி நடத்தப்பட்டது. கருஞ்சட்டை பேரணி திருச்சியில், நீலச்சட்டை பேரணி கோவையில். நீ என்னடா மாரி 4000 பேரை திரட்டிருக்கீங்க. எங்களது சிவப்பும் கருப்பும் நீலமும் சேர்ந்தால் லட்சக்கணக்கான தோழர்கள் திருப்பரங்குன்றத்தில் சேர்வார்கள். பாசத்தை வீழ்த்துவதற்கு, ஆமா, பாசம் அதிகாரத்தை வைத்திருக்கிறது, பணத்தை வைத்திருக்கிறது, வெளிநாட்டில இருந்து பணம். அதேபோல இங்கிருந்து அதிகமாக நன்கொடை தந்தது முதலாளிகளுக்கு பிரிவிலேஜ் கொண்டு இங்கே அப்படித்தானே. டங்ஸ்டன் திட்டம் என்பது அகர்வாலுக்கு, அதுக்கு மாற்றீடாக அவன் பணம் கொடுத்துருக்கான். ஸ்டெர்லைட் அப்படிதான். அப்படி பணத்தை வாங்கிக்கிட்டு நீ ஆளை சேர்த்திருக்க. எங்க மக்களை, எங்க அரிட்டாப்பட்டி மக்களை, எங்க ஆதிக்க சாதி என்கிற பெருமிதத்தை கொண்டு பட்டியல் சாதி மக்களை அவன் தான் எதிரி என்று நீ ஃபால்ஸ் பெர்செப்ஷன் சொல்லுவாங்க, மேனிபுலேட் பண்ணிருக்க. ஆனால் அது தெரியும். அது தெளிந்த ஒரு காலத்தில் இந்த மாற்றம் ஏற்பட, ஹே அமித்ஷா அம்பானி, ஹே அமித்ஷா மோடி, உனக்கு வரலாற்றையெல்லாம் சொல்ல தேவையில்லை. நாங்கள் ரஷ்யா பாயசத்தை வீழ்த்தியது என்றெல்லாம் சொல்ல வரல. சமீபத்திய உதாரணம், அசைக்க முடியாது தமிழர்களையும் சிங்களர்களையும் மோதவிட்டு மக்களை போலரைஸ் பண்ணி ராஜபக்சாவுக்கு எதிராக போராட முடியாது என்கிற சூழ்நிலை வைத்திருந்தாய். ஆனால் ராஜபக்சா குடும்பத்தை விரட்டியது தமிழர்களும் சிங்களர்களும் இணைந்து தான் போராடினார்கள். அவர்களை இயக்கியது தப்போ ரைட்டோ கூடவோ குறைவோ சிவப்பு தான் இயக்கியது. ஜனதா விமுக்தி பிரமணா அதோட நீட்சி, அவர் சில கொள்கைகளை விட்டுட்டாரு, அதுல திருத்தம் ஓகே. ஆனால் உங்களை விரட்டியது அசைக்க முடியாது என்கிற ராஜபக்சா குடும்பத்தை அடித்து விரட்டியது சிவப்பு. அதுதான் டெல்லியில இங்க இருக்கக்கூடிய சேர்க்கை அல்லது நாடு என்கிற பெருமிதம் கொண்ட மக்கள் தான் விவசாய மக்கள். அவர் நிலத்தை பாதுகாக்க வேண்டும், தொழிலை பாதுகாக்க வேண்டும், பெருமிதம் உண்டு, விவசாயிக்கு சரிகிற பெருமிதம்.
அந்த பெருமிதத்தை கொண்டு அவர்களை சங்கியாக நீ மாற்ற முடியாது என்பதை நிரூபித்து காட்டியது 1.25 வருஷம் போராடிய டெல்லி விவசாயிகளின் போராட்டம். அது டெல்லியும் ஒரு இலங்கையாக மாறும், இந்தியாவும் இலங்கையாக மாறும். இப்ப டெல்லி மாறுவதா முன்னாடி அல்லது மதுரை திருப்பரங்குன்றம் மாறுவதா என்பதை தொடர் வாஞ்சி அறிவித்தது போல 9ஆம் தேதி நாம் நிரூபித்து காட்டுவோம். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நிரூபித்து காட்டுவோம், கொண்டு வருவோம். பூமி சிவக்குது, புத்துணர்வு பிறக்குது, தேசத்தின் வீதியெல்லாம் செங்கொடி பறக்குது, கண்ணில் விரிந்திடும் காந்தள் மலர் போல கம்யூனிசம் இருக்கிறது போராட்ட களத்திலே, போராட்ட களத்திலே. ஏ பரவடக்குது சடக்குது காட்டாதையும் செங்கொடி, ஏ இடுக்குது மலை ஒலிக்குது திரடுது நல்கொடி. தமிழ்நாடு